சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லைவில் வந்து வேற்றுமையை பற்றி ஷார்ட்கட் மட்டும் சொல்லியிருப்பேன். பட் டெப்த்தாக வந்து உங்களுக்கு சொல்லணும், அப்படி தான் முழு திருப்தி ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் வேற்றுமையை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஷார்ட்கட்டோட. ரைட்டாப்பா? ஓகே, பாருங்கள். ஓகே, வேற்றுமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையே வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தணும், அதுதான் வேற்றுமை. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தம் இருக்கும். அது நீங்கள் போக போக பார்த்தா தான் தெரியும். டெஃபினேஷனையும் தெரிஞ்சுக்கணும், அண்டு கான்செப்ட் எக்ஸாம்பிள்ஸும் தெரிஞ்சுக்கணும். பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தினா அதுக்கு பேர் வேற்றுமை. அதில் பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள்னு சொல்கிறோம். அதான் ஐயாள்கு இன்னது கண் அப்படிங்கிறது. அப்போ ஒரு வார்த்தை, ஒரு பெயர் சொல்லுங்கிற ஒரு வார்த்தையை, இப்போ கபிலர் அப்படிங்கிற வார்த்தை கபிலரை, கபிலரால், கபிலருக்கு, கபிலரின் அப்படிங்கிற வார்த்தை. அந்த கபிலருங்கிறது ஒரு பெயர் சொல்லு தானே, அது எப்படி மாறுது பார்த்தீங்களா? அப்படி மாறும்போது அந்த வார்த்தை சேருதுல, அதுக்கு பேர் தான் உருபு அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இப்போ உங்களுக்கு உருபுனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதே சொல்லுருபு அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். தூரிகையால், இது ஆள், ஐயாள், அப்போ 3ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு, இது உருபு. அதே தூரிகை கொண்டு அப்படின்னு வந்தால், இந்த கொண்டு, இந்த உடைய அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தை இருக்குது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது சொல்லுருபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உருபு வேற்றுமைனா என்னென்னு தெரியணும், வேற்றுமை உருபுனா என்னென்னு தெரியணும், சொல்லுருபுனா என்னென்னு தெரியணும். ரைட்டாப்பா? ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வேற்றுமையோட வகைகள் 8 வகைப்படும். வேற்றுமைக்கும் வேற்றுமை தொகைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை, வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை, அவ்வளோதான். அப்போ எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, வேற்றுமையில் முதல் வேற்றுமை அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. 2ஆம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட முதல் வேற்றுமையில் எதுவுமே வராது மேக்சிமம். அது வந்து பார்த்தோன்னா ஒரு வினையை வந்து முடிச்சிடும். இப்போ பாவை, பாவை வந்தால், இந்த பாவைங்கிறது ஒரு பெயர் சொல். அது வந்து ஒரு வினை முற்றோடையோ ஒரு வினையோடையோ முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ அதான் முதல் வேற்றுமை. இது எழுவாய், இது பயனிலை சொல்லுவாங்க. இதை எழுவாயின்னு சொல்லுவாங்க, இதை பயனிலைன்னு சொல்லுவாங்க. இங்கே செய்யப்படு பொருளோ அதுவோ எதுவுமே வராது. ஒரு எழுவாய் பயனிலை. என்ன, பாவை வந்தால் முடிஞ்சு போச்சு, பாவை வந்தால் அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். இதான் முதல் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம எக்ஸாம்களில் தப்பு பண்ண வாய்ப்பில்லை, ஈஸி ரொம்ப. ரைட். அடுத்து 2ஆம் வேற்றுமை உருபு. இது நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். 2ஆம் வேற்றுமைனா ஐன்னு எல்லாருக்கும் தெரியும். ரைட் சார், இதில் என்ன சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ பாருங்கள், ஐ அப்படிங்கிறது ஓகே, ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் தெரியும். அது போக அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், 6 வகையான பொருள்களையும் தெரிஞ்சுக்கணும். ரைட். இங்கே வந்து வேற்றுமைங்கிறது கபிலர் பரணரை புகழ்ந்தார், கபிலரை பரணர் புகழ்ந்தார். அப்போ இங்கே செய்யப்படும் பொருளாக மாறிவிடுகிறது. இங்கே விஷயம் என்னென்னா, எங்கே ஐ வருதோ, ரைட்டா, இந்த இடத்துல எங்களை பாருங்கள், வேற்றுமை ரூபா ஐ, இந்த ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செய்யப்படும் பொருளாக மாறிவிடுகிறது. பாருங்கள், இங்கே பாருங்கள், பரணரை, அங்கே ஐ வந்தோன்னே இங்கே செய்யப்படும் பொருள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெயரோட ஐ வந்தோன்னே அது செய்யப்படும் பொருள். கபிலரை பரணர் புகழ்ந்தார், கபிலரை பரணர் புகழ்ந்தார். அப்போ செய்யப்படும் பொருளாக மாறுபடுகிறது. அப்போ அது செய்யப்படும் பொருளாக மாறினால தான் இது செய்யப்படும் பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறோம். அப்போ 2ஆம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன, செய்யப்படும் பொருள் வேற்றுமை. ரைட். இது 2ஆம் வேற்றுமை உருவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா விக்ரம் பட ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அந்த லைவில் பார்க்காதவங்க இதுலேயும் தெரிஞ்சுக்காங்க. விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல ஹீரோவை ஆக்குவாங்க, அப்புறம் அழிச்சிருவாங்க. ஆனால் இருந்தாலும் கடைசியில் ஹீரோயினை அடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நீத்தல் அப்படின்னா எனக்கு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவார். நீத்தல்னா துறந்தார்னு அர்த்தம். ஒதுங்கி எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு போவார். அப்புறம் ஒத்தல் அப்படின்னா நல்லா ஒத்து போகும், அவங்க 2 பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி வந்து ஒத்து போகும் அந்த ஹீரோயினுக்கு. உடைமை, ஒரு மூடையை மாதிரி தூக்கிட்டு தான் அலைவார். ஸோ இதை ஷார்ட்கட்டை வச்சுக்கிட்டோம்னா, ஐ அப்படிங்கிறது விக்ரம் படம் தானே, சங்கர் டைரக்ஷன். ஸோ அதனால் இது ஈஸியாக இருக்கும். அப்போ ஆக்கல் அப்படிங்கிறது, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 2ஆம் வேற்றுமை ஐ எங்கெங்கே வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போ இது செய்யப்படும் பொருள் வேற்றுமை தானே, நல்லா கேட்டுக்காங்க, இது செய்யப்படும் பொருள் வேற்றுமை. அப்போ எங்கே பார்க்கணும்னா, சென்டரில் பார்க்கணும். இது எழுவாய், இது செய்யப்படும் பொருள், இது பயனிலை. 3ஆக பிரிங்க, எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை. இப்போ கரிகாலன் கட்டினான், அது வந்து எழுவாய் வேற்றுமை வந்துடும், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த செய்யப்படும் பொருளில் ஒரு மாற்றம் வரும்ல. அப்போ பாருங்கள், கல்லணையை, மூட நம்பிக்கைகளை, மதுரையை, பதவியை, உயிரை, புகழை. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ ஐன்னு வந்திருக்கா, அதுதான் செய்யப்படும் பொருள் வேற்றுமை. இதில் கட்டினான் அப்படிங்கிறது ஆக்கல்,
ஒளித்தார் அப்படிங்கிறது அழித்தல், அடைந்தான்ங்கிறது அடைதல். இதெல்லாம் எங்களுக்கு ஈஸி தான் சார். துறந்தார் அப்படின்னா நீத்தல். சில பேருக்கு நீத்தல் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். காமராசர் பதவியை துறந்தார், அது எந்த பொருளின் அடிப்படையில் வருகிறது? நீத்தல். அடுத்து தமிழ் நமக்கு உயிரை போன்றது. அப்போ தமிழும் உயிரும் ஒன்றுங்கிறாங்க, ஒத்து போகுதுங்கிறாங்க. அது ஒத்து போகிற விஷயம், ரைட்டா? இப்போ பால் அந்த தயிர் ஒத்து போகுதா, அந்த கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாலில் இருந்தால் நம்ம தயிர் வந்து இது பண்ண முடியும், அந்த மாதிரி. அடுத்து உடைமை. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். அந்த உடைமைனா அவருக்கு உடையது, அந்த பெரும்புகழ் அவருக்கு உடையது. ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்போ ஐ ஷார்ட்கட், விக்ரம் ஷார்ட்கட்டு வச்சுக்கலாம். எந்த வார்த்தை எப்படி கேட்டாலும் அடிக்க முடியும். இப்போ செய்யப்படும் பொருள்னா என்னன்னு தெரியும், எழுவாய்னா என்னன்னு தெரியும், ரைட்? ஓகே. அடுத்தது மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓட்டப்பந்தயம் சின்ன குழந்தைகளை சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட். ஆளான் ஓடு ஓடு உடன். உடன் ஒரு வார்த்தை சேர்த்துக்காங்க. ஆளான் ஓடு ஓடு உடன் அப்படிங்கிற வார்த்தை, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வந்து பார்த்தீங்கன்னா கருவி பொருள், கருத்தா பொருள், அடுத்து முதற்கருவி, துணைக்கருவி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதற்கருவி, துணைக்கருவி. கருவி பொருளில் வந்து முதற்கருவி, துணைக்கருவி வரும். கருத்தா பொருளில் என்ன வருமா? ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா. அப்படின்னா என்ன சார்? இப்போ பாருங்கள், மூன்றால் வேற்றுமை அப்படின்னா ஐயாளுக்கு இன்னது கண்ணில் ஆள்னா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆள் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் அது மூன்றாம் வேற்றுமை உறுப்புன்னு தெரியும். அது வந்து ஈஸி. இப்போ சேக்கிலரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. அப்போ ஆளுங்கிறது வந்திருக்கு. அப்போ முன்னாடி இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையில் தான் கவனிக்கணும். இனிமேல் மூன்றாம் வேற்றுமை உறுப்பில் இப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்புன்னு வரும்போது தான் சென்டரில் கவனித்தோம். நடுவில் செய்யப்படு பொருளில் மாற்றம் ஏற்படுறத பார்த்தோம். இப்போ எடுப்புலையே முதல்ல எடுத்தோடனே எழுவாயிலேயே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த அந்த வார்த்தையில் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அங்கே ஆள் வந்திருக்கா, ஆண் வந்திருக்கா, ஓடு வந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா தாயோடு வந்தால், தாயோடு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும். தாயோடு, அந்த ஓடுங்கிறதுக்குலாம் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. இந்த பாருங்கள், தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இங்கே ஒத்த கொம்பு இருக்கும், இங்கே ரெட்டை கொம்பு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கவனிக்கணும். இங்கே தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்ற, இங்கே ரெட்டை கொம்பு இருக்கும், இங்கே ஒத்த கொம்பு இருக்கும். ஸோ அப்போ ஆளான் ஓடு உடன், இந்த தான். இப்போ பார்ப்போம் கருவி பொருள், கருத்தா பொருள். இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறோம்னா கருவி நம்ம கையில், நான் சொன்னேன் ஷூ, லேஸு, தலையில் ஹெல்மெட்டு. சின்ன குழந்தை தானே ஓடுறாங்க, கருவி கரெக்டாக இருக்கணும், கருத்தாக ஓடணும். பிள்ளைய வந்து என்ன செய்யணும், கருத்தாக ஓடணும். இப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இப்போ கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது அப்படிங்கிறது முதற்கருவி. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாங்க. மரத்தால் சிலை செய்தான், உளியால் சிலை செய்தான். இப்போ இங்கே பாருங்கள், மரத்தால் சிலை செய்தான்னா மரத்தில் தான் சிலை செய்ய முடியும், அப்போ அது முதற்கருவி. உளியால் சிலை செய்தான்னா உளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு அந்த உளி வந்து ஒரு துணைக்கருவி தான். அப்போ மரத்தால் சிலை செய்தானா அது முதற்கருவி, உளியால் சிலை செய்தானா அது துணைக்கருவி. அவ்வளோதான். இதுதான் இது. அப்போ ஆள் வந்தால் அது மூன்றாம் வேற்றுமை, அது முதற்கருவியா துணைக்கருவியான்னு கண்டுபிடிக்க தெரியும். இப்போ ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா. ஏவுதல்னா ஏவுறது ஒருத்தரை, ஏற்றுதல்னா ஒருத்தர் ஏற்றுது. இப்போ சேக்கிலரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டிருந்தால் அவர் ஏற்றினார். இதே ஏவுதல் கருத்தானா பிறரை செய்ய வைப்பது. இப்போ கரியாலனால் கல்லணை கட்டப்பட்டது, கரியாலனா கட்டினார், அங்கே இருக்கிற வேலையாட்கள் தான் கட்டிருப்பாங்க. அப்போ அது ஏவுதல் கருத்தா. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான். அடுத்து உடன், ஓடு உடன் அப்படின்னு ஒன்று சொன்னோன்னா அதான் உடன் நிகழ்ச்சி பொருள் வரும். அமைச்சரோடு, இந்த பாருங்கள், ஓடுங்கிறது தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு, ரைட்டா? இது உடன் நிகழ்ச்சி பொருள் வரும். என்ன பொருள்? உடன் நிகழ்ச்சினா ஓட்டப்பந்தயம் ஓடும்போது உடன் தானே இருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். பாருங்கள், முடிஞ்சு வச்சா. இப்போ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஷார்ட்கட், விக்ரம் ஷார்ட்கட் பார்த்தோம், இது ஓட்டப்பந்தய ஷார்ட்கட் பார்த்தோம். இப்போ வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஷார்ட்கட்டை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவர் தான் பேசும்போது அதாவது அப்படி அவர் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசுவார். நான்காம் வேற்றுமையுடன் கூடுதலாக என்னும் அசை சேர்ந்து வருவது உண்டு. கூலிக்காக வேலை. அப்போ அப்படின்னு வந்தால் சிஎம்மை சுற்றி எப்பயுமே 4 பேர் இருப்பாங்க, அதான் நான்காம் வேற்றுமை உறுப்பு, ரைட்டா? ஓகே. இப்போ பாருங்கள், கொடை பகை. அவருக்கு அவர் கொடை வள்ளல் தான். அவருக்கும் பகையெல்லாம் இருப்பாங்க, எதிர்கட்சி நட்பு வட்டாரங்கள் தான் அமைச்சராக இருக்காங்க. அவருக்கு ஒரு தகுதி வேணும், மக்கள் ஓட்டு போடணும். அதுவாக அப்படின்னு பேசுவார். அதன் பொருட்டு, அதாவது அரசு பயணம் பொருட்டு வெளியே பயணம் செய்வார். முறை, எது எடுத்தாலும் ஒரு முறை வேணும். அவருக்கும் மகன் இருக்காங்க,
அவருக்கும் தங்கைகள் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒரு முறையோடு வாழ்வார். அடுத்து எல்லை, அவர் எல்லை பகுதி வந்து போவார், விசிட் பண்ணுவார். ஏன்னா ஒரு சிஎம்மாக இருக்கிற எல்லைக்கு போகணும்ல, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தான், கொடை, இது பகை. நண்பர், இது வந்து நண்பர்னா நட்பு. அப்புறம் கவிதைக்கு அழகு கற்பனை, கவிதைக்கு அழகு வேணும்னா கற்பனை வேணும், இது ஒரு தகுதி தானே, ரைட்டு. அதுவாதல்னா தயிருக்கு பால் வாங்கினான். அப்போ பாருங்கள், அதுவாதல், அதுவாதல். அப்போ தயிருக்கு என்ன வேணும், கண்டிப்பாக அது வாங்கணும்னா தயிருக்கு போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னா பால் தான் வாங்கிட்டு வரணும், நீ போய் தேன் வாங்கிட்டு வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? அடுத்து தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார், தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் முல்லைக்கு, மனிதனுக்கு, கபிலருக்கு, கவிதைக்கு, தயிருக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு, செங்குட்டுவனுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு, கூ பார்த்துட்டீங்க. அடுத்து இருக்கிற வார்த்தையை வச்சு தான் அந்த பாடுபட்டார், அதன் பொருட்டு பாடுபட்டார். செங்குட்டுவனுக்கு தம்பி, இந்த தம்பி, இந்த உறவு முறைகள் வந்தாலே முறை. எல்லைன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு வந்துடும். அப்போ இது புரிஞ்சிச்சா? 4ஆம் வேற்றுமை உறுப்பும் பிரச்சனை இல்லை. ஆக அப்படின்னு வந்தால் அது சிஎம் தான், ரைட், ஓகே. அடுத்து 5ஆம் வேற்றுமை உறுப்பு, நீங்கள் சைனா ஷார்ட்கட்டுன்னு சொல்லியிருக்கேன். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை, ரைட்டா? நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில் ஏது வேண்டுமென்றாலும் நடக்கலாம், எல்லையில் ஏது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். அப்போ இதான், நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எல்லையில். அப்போ ஐயாளுக்கு இன்னது கண், அதுபடி ரூல் படியும் தெரியும். நீங்கள் ஒப்புக்கொள்ளவென்றால் எல்லையில் ஏது வேண்டாலும் நடக்கலாம். அப்போ நீங்கள் அப்படிங்கிறத பாருங்கள், நீங்கள் அப்படிங்கிறது. அப்போ இழிந்த மயிர், இந்த எக்ஸாம்பிள் தான் ஓல்டு புக்கு, சமச்சீர் புக்கு எல்லாத்துக்கும் இந்த தான் வந்துட்டுருக்கோம். நீங்கள், இப்போ அந்த இழிந்த மயிர் வந்தாலே நீங்கள்னு போட்டிருக்காங்க. அடுத்து பாம்பின் நிறம் ஒரு குட்டி, இதே மாதிரி எக்ஸாம்பிள் இன்னொன்று வரும். பாம்பின் நிறம் ஒரு குட்டி, ஆமாம் அது குட்டியாக தானே இருக்கும், அப்போது ஒப்புக்கொண்டு தான் ஆகணும், ரைட். அடுத்து எல்லை, எல்லைனா உங்களுக்கு தெரியும், கிழக்குன்னு வந்துருச்சு. இங்கே வந்து சார் அங்கேயும் எல்லை இருக்குல்ல சார், இங்கேயும் எல்லைனா, இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டின் இன் வந்திருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு வந்தால் 4ஆம் வேற்றுமைன்னு போகலாம். தமிழ்நாட்டின் தலையின் பாம்பின் சிலேடை பாடுவதில் வல்லவர் காளமேகம், ரைட்டா? இங்கே மட்டும்தான் ஏது அப்படிங்கிறது, சிலேடை பாடுவதில், இந்த இடத்துல இல் வந்திருக்கு. சிலேடை பாடுவதில்னா இங்கே இன் வல்ல இல் வந்திருக்கு, அதை கவனிக்கணும். இன்னா இல்லா அப்படின்னு கவனிக்கணும். வல்லவர் காளமேகம் ஏது, ரைட்டாப்பா? ஸோ ஓகே. அடுத்தது இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு 5ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகை ஷார்ட்கட்டு, ஒரு ஆறுனா உரிமை வேணும். ஆற்றுல வந்து நம்ம இடம் பார்த்து, ஆறுனா நம்ம உரிமையோடு குளிப்போம், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போய் குளிப்போம். அந்த மாதிரி உரிமைனாலும் கிழமைனாலும் ஒன்று தான். அது ஆது ஆ, ராமனது வில், நண்பனது கை, அது ஆது ஆ அப்படிங்கிற வார்த்தை வரும். இந்த ஆது ஆ அப்படிங்கிறது இந்த காலத்தில் பயன்படுத்துவது இல்லை, ஆனால் இதில் எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி இருக்கும், ரைட்டா? 6ஆம் வேற்றுமை தொகைனா ஓகே, உரிமை, கிழமை, ரைட்டு, அது அப்படிங்கிறது. அடுத்து 7ஆம் வேற்றுமை தொகைனா இங்கே பாருங்கள், கண், மேல், கீழ், கால், இல், இடம். நியூ புக்கில் எக்ஸாம்பிள் கம்மியாக இருக்கும், ஓல்டு புக்கில் நிறையா இருக்கும். அது அடுத்து நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். 7ஆம் வேற்றுமை தொகையில் கண், மேல், கீழ், கால், இல், இடம், ரைட்டா? இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இல் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வந்தால் என்ன வரணும்? இப்போ 5ஆம் வேற்றுமை தொகையில் வந்தால், 5ஆம் வேற்றுமையில் வந்தால் 5லேயும் வரும், 7லேயும் வரும். அங்கே நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையில் வந்தால் அது 5ஆம் வேற்றுமை தொகை. இடப்பொருள் வந்தால் அது 7ஆம் வேற்றுமை தொகை. இடம், காலம், எப்படி இந்த இடம், இந்த காலம் அப்படின்னு வந்தால் இது 7ஆம் வேற்றுமை தொகையாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வேற்றுமை தொகைக்கு என்ன சார் ஷார்ட்கட்டு? கண்கிறது மேலே பார்க்கும், கீழே பார்க்கும், காலை பார்க்கும். நம்ம இல் அப்படிங்கிற வார்த்தை இங்கே வரும். ஒரு இடத்த பார்க்கும், காலத்தையும் பார்க்கும். காலங்காத்தால எந்திரிச்சு கண்ணில் தான் நம்ம இந்த காலம் விடிஞ்சிருச்சா இல்லையானே பார்ப்போம். ஒரு இடத்த பார்க்கணுன்னா கண்ணில் தான் பார்க்க முடியும். அப்போ இடம், காலம் அப்படிங்கிறதுலாம் கண் அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டாப்பா? இடம் பேஸ் பண்ணி வந்தால் அது 7ஆம் வேற்றுமை. நீங்கள் அப்படின்னு ஒன்று வந்தால், அந்த இழிந்த மயிர்னு சொன்னோம்ல, அப்படி வந்தால் அது 5ஆம் வேற்றுமை. முடிஞ்சு வச்சா, ரைட், ஓகே. இந்த பாருங்கள், இங்கே கூட பாருங்கள், இழிந்த மயிர் நீங்கள், அங்கே தான் அது என்னது 5ஆம் வேற்றுமையில் வரும். ஓகே. அடுத்தது இப்போ 7ஆம் வேற்றுமை தொகையில் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுச்சு. 8ஆம் வேற்றுமைங்கிறது விழிப்பொருள் வரும். விழிப்பொருள்னா புலவரே, அண்ணா, ஒரு ஒரு அப்படியே ஒரு ஆச்சரியமாக இருக்கிற மாதிரியே வரும். படற்கை பெயரை முன்னிலை பெயராக வந்துடும். படற்கை பெயர் கடைசியில் இருக்கிற வார்த்தை
அந்த முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமைங்கிறாங்க. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி. ரைட், இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். முதல் வேற்றுமைனா என்ன அப்படின்னா ஆனவன், ஆவான், ஆகின்றவன். பயனிலை ஏற்றல். அப்போ பார்த்தீங்கன்னா எழுவாய் பயனிலை முடிஞ்சு போச்சு, அங்கே முடிஞ்சிடும். இரண்டாம் வேற்றுமைனா ஐ தான். சொல்லுறுப்பு எதுவும் கிடையாது. செய்யப்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க இரண்டாம் வேற்றுமையை. அடுத்து மூன்றாம் வேற்றுமை தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளான், ஓடு ஓடு உடன், கொண்டு வைத்து உடன் கூட. நீங்கள் ஓடும்போது எதாவது கையில் கொண்டு போகணும், அதை வைத்து கொள்ள வேண்டும். உடன் ஓடணும். அந்த ஷார்ட்கட்டு நீங்கள் இப்போ யாவும் இருக்கா? கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி. முடிஞ்சு வச்சா. கருவினா முதற்கருவி, துணைக்கருவி. கருத்தானா ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா. சூப்பர். அடுத்து இது ஆக, பொருட்டு, நிமித்தம். இது சிஎம் ஷார்ட்கட்டு. அடுத்து நின்று காட்டிலும் பார்க்கிலும். இது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை. பார்த்துக்கலாமா? நின்று பார்த்துக்கலாமா? அப்படி நின்று காட்டிலும் பார்க்கிலும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஏன் சார் இந்த சொல்லுறுப்பு இருக்குல்ல சார், இந்த சொல்லுறுப்புக்கு ஃபுல்லாக எக்ஸாம்பிள் இருக்கானா? பின்னாடி வரும்போது எக்ஸாம்பிள் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு புரியும். ரைட்டாப்பா? உடைய, ஆறாம் வேற்றுமை தொகைனால உடையங்கிற வார்த்தை வந்தாலே ஆறாம் வேற்றுமை தொகை போட்டு போயிட்டே இருக்கணும். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதில் பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே கான்செப்ட் வந்துடும். நீங்கள் அங்கே போய் 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக இது வரவே வராது. உடையன் வந்தால் தான் ஆறாம் வேற்றுமை தொகை. அப்போ இது இல்லை. பொருட்டு, நிமித்தம், ஆகன் வந்தால் தான் 4. அப்போ இது இல்லை. அப்போ இதாகத்தான் இருக்கணும். முதல் வேற்றுமையும் கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு மேக்ஸிமம் அடிக்க மாட்டான். அப்போ இதுதான் அப்படி. ஏன்னா இருக்கிறதுல 8, அதில் 6 தான் அந்த சொல்லுறுப்பு இருக்கிறது. 6 கூட இல்லை. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் வேற்றுமையை விட்டுருங்க, ரெண்டாம் வேற்றுமையை விட்டுருங்க, ஆறாம் வேற்றுமையை விட்டுருங்க, 7, 8 விட்டுருங்க. நடுவில் இருக்கிற 3 தான். கொண்டு வைத்து உடன் கூடனா 3ஆம், ஆக பொருட்டு நிமித்தம்னா 4ஆம், நின்று காட்டிலும் பார்க்கலன்னா 5ஆம். இது மட்டும்தான் மெயினாக அந்த சொல்லுறுப்பே. புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்போ வேற்றுமையில் இப்போ நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே. இப்போ மாடு வந்தது, இது ஒரு சாதாரண எழுவாய். மாடுங்கிறது ஒரு எழுவாய், வந்ததுங்கிற ஒரு பயனிலை. முடிஞ்சு ஒரு வினைமுற்று கொண்டு முடியும். அதேமாரி பெயர் பயனிலையை கொண்டு வளவன் என் தம்பி. பெயர் அதாவது முடிகிறது எப்படி முடியும்? எழுவாய் வந்து வினைமுற்று கொண்டு முடியலாம், பெயர் பயனிலையை கொண்டு முடியலாம், வினா பெயர் பயனிலையை கொண்டு முடியலாம். அவ்வளோதான். பெயர்னா வளவன் என் தம்பி, முடிஞ்சு. வளர்மதி யார்? இது வினா பெயர். இதெல்லாம் எழுவாய் வேற்றுமை. அப்போ செய்யப்படு பொருள் வேற்றுமை பார்ப்போமா? இரண்டாம் வேற்றுமை நம்ம செய்யப்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லி பழகிக்கணும். இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள்லாம் பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். இதில் பாருங்கள், அந்த நடுவில் மட்டுமே பார்க்கணும் நீங்கள். இப்போ பாருங்கள், பள்ளியை, பகைவரை, கோவிலை, சினத்தை, குயிலை. நீங்கள் மொதல் எழுத்துலாம் அங்கே போய் தேடிட்டு கூட செய்யப்படு பொருள் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை வேறு, செய்யப்படு பொருள் வேற்றுமை. இதில் ஆக்கல், அழித்தல், அடைதல் இருக்குது. இதில் நீத்தல் அப்படிங்கிறது விடுவித்தான். ஒத்தல் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே கயல்விழி, குயிலை போன்றவள். ஆமாம், கயல்விழி, குயிலை போன்றவள். ஒரு ஒத்து போய் சொல்கிறாங்க அழகாக. உடையவன், உடைமை. இந்த 2 மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். நீத்தல்னா என்ன, ஒத்தல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ரைட், ஓகே. அடுத்து 3ஆம் வேற்றுமை ஆளான், ஓடு ஓடு உடன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து மொதல் வார்த்தைக்கு வந்துடணும். நாரால் கயிறு திரித்தான். நாரால் கயிறு திரித்தான். இது முதற்கருவியா, துணைக்கருவியா? நாரில் கயிறு திரிச்சான்ங்கிறது முதற்கருவி. கையால் கயிறு திரித்தானுங்கிறது தான் துணைக்கருவி. பார்த்தீங்களா? கருவியில் முதற்கருவினா என்ன, துணைக்கருவினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஏற்றுதல் கருத்தா, ஏவுதல் கருத்தா? தச்சனால் நாற்காலி செய்யப்பட்டது. இது ஏற்றுதல் கருத்து, அவர் தான் செஞ்சார், தச்சன் தான் செஞ்சார். கோவில் அரசனால் கட்டப்பட்டது. இது ஏவுதல் கருத்தா? கண்டிப்பாக அரசன் கட்டிருக்க மாட்டார், கொத்தனார் கட்டிருப்பார், இவர் ஏவி இருப்பார். புரியுதா உங்களுக்கு? அடுத்து உடல் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னா என்ன சார்? இந்த 3ஆம் வேற்றுமை உறுப்பில் இதுக்கு தான் ஷார்ட்கட்டை பார்த்துட்டு இப்போ ஈஸியாக புரியும். தாயோடு குழந்தை சென்றது, நாயோடு குட்டியும் சென்றது. அதான் உடன் நிகழ்ச்சினா தாயோடு. உடன்னா யார் உடன்? இப்போ குழந்தையோடு, தாயோடு யார் போனால் குழந்தை போச்சு, நாயோடு குட்டி போச்சு. அப்போ அதான் உடன் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ உடன் நிகழ்ச்சி பொருள்னா உடன் வரும், உடனும் வரும். அடுத்து கொண்டுங்கிற வார்த்தையும் வரும். கொண்டு அந்த உடனும் வரும். பாருங்கள், நூல் கொண்டு தைத்தான், நூல் கொண்டு தைத்தான். 6 மூகனுடன் வள்ளி சென்றாள். பார்த்தீங்களா? அப்போ உடன், கொண்டு, இது எல்லாமே 3ஆம் வேற்றுமை உறுப்பு தான். இது எல்லாமே 3ஆம் வேற்றுமை உறுப்பு தான். ஈஸி தான். 1க்கு 2 முறை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. 4ஆம் வேற்றுமை உறுப்பு சிஎம் ஷார்ட்கட் சொன்னேன் பாருங்கள். முறைனா மனைவின்னு வரணும். கூலிக்கு வேலை, பொருட்டு. கூலிக்கு எதுக்கு நம்ம வேலைக்கு எதுக்கு போகிறோம்? கூலிக்கு போகிறோம், அதன் பொருட்டு. அவ்வளோதான். வளையலுக்கு பொன். ஆமாம், வளையலுக்குன்னா வளையல்னாலே பொன் தான். அப்போ அதுவாதல். இந்த மாதிரி ஒரு சில ட்விஸ்ட்டாக இருக்கிற மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ தகுதினா தெரியும், வீட்டுக்கு ஒரு பிள்ளை. ஓகே.
எல்லை தெரியும். இந்த மனைவின்னு வந்துட்டு உறவு முறை வந்தால் முறை, இந்த பொருட்டு அதுவாதல் தகுதி, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். ரைட்டாப்பா? ஸோ ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூலியின் பொருட்டு, பொருட்டு நிமித்தமுக்கு எக்ஸாம்பிள் சிஎம் ஷார்ட்கட் தான். அதன் பொருட்டு, இதன் நிமித்தம். ஸோ பொருட்டு நிமித்தம்னு வந்தாலும் என்ன தான், இது எல்லாமே சிஎம் ஷார்ட்கட் தான். அப்போ 4ஆம் வேற்றுமை தொகை. இதுக்கு தான் அந்த ஷார்ட்கட்டை சொன்னேன். நீங்கள் கூங்கிற வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. அந்த இடத்துல கூவே இல்லையே, அதுக்கு பதிலாக பொருட்டு நிமித்தம்னு கொடுத்துருக்காங்களே, இது என்ன வேற்றுமை உருபுன்னு தெரிலையே அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அந்த சொல்லுறுப்புகளையும் தெரிஞ்சுக்கணும், உருபும் தெரிஞ்சுக்கணும், சொல்லுறுப்பும் தெரிஞ்சுக்கணும். ரைட். 5ஆம் வேற்றுமை தொகை இழிந்த மயிர். இது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். பாலின் நிறம் கொக்கு. ஆமாம், பாலின் நிறம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஏது அறிவில் மிக்கவர் அவ்வை. ஏது, ஆமாம், ஏதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி லாஸ்ட்டில் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஏதுங்கிறது ஏதோ திறமைன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ அந்த ஏதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்து இருந்து நின்று விட காட்டிலும். அந்த நான் தான் சொன்னேன், 5ஆவதுன்னா சைனா ஷார்ட்கட். இருந்துன்னா வேறன் ஊரிலிருந்து வந்தான், தேறி நின்று இறங்கினான், என்னை விட பெரியவன், தமிழை காட்டிலும். அப்போ இருந்து நின்று விட காட்டிலும். அப்போ இது 5ஆம் வேற்றுமை தொகை. இப்படி தெரியணும், அந்த சொல்லுறுப்புகள் தெரியணும். இருந்து நின்று விட காட்டிலும் சொல்லுறுப்பு, அதாவது உருபும் சொல்லுறுப்பும் தெரிஞ்சால் அந்த வேற்றுமை உருப்பை அடிச்சிடலாம். இப்போ உடைய 6ஆம் வேற்றுமை பாருங்கள். என்னுடைய வீடு, அடுறா உடையனாலே 6 உடஞ்சி போச்சுரா. நண்பனுடைய சட்டை உடஞ்சி போச்சுரா, போங்கடா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து 7ஆம் வேற்றுமை தொகைன்னா தெரியும் உங்களுக்கு. வீட்டின் கண், அவனுக்கு என்மேல் வெறுப்பு, பெட்டியில் பணம் உள்ளது. இந்த இல் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னதான். 5ஆம் வேற்றுமை உருவுனா ஒப்பு, ஏது, நீங்கள் அப்படிங்கிற பொருளில் வரணும். பாருங்கள், ஓல்டு புக்கில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. நியூ புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நீங்கள் பொருளில் வரணும்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஓல்டு புக்கில் பாருங்கள், ஒப்பு, ஏது, நீங்கள் இந்த 3 இடத்துலையும் வரணும். 7ஆம் வேற்றுமையில் இடப்பொருளில் வரும். இங்கே பாருங்கள், பெட்டியில் பணம் உள்ளது. இது ஒரு இடம், அது ஒரு இடம் தானே. பெட்டிங்கிறது ஒரு இடம், அதில் பணம் உள்ளது. அப்போ இடப்பொருள் வருதுனால இது 7ஆம் வேற்றுமை தொகை. ஒப்பு, ஏது, நீங்கள் வந்தால் அது 5ஆம் வேற்றுமை தொகை. எப்படி? ரைட். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ஸோ அடுத்தது மாலையில் மலர்கள். இல், இது வந்து பார்த்திங்கன்னா இடப்பொருளில் வருகிறது. மாலையில் மலர்கள். ரைட். ஏன்னா மாலைங்கிறது அது ஒரு இடம், அந்த இதில் மலர்களாக இருக்கும்ல, அதான். மாலையிலிருந்து மலரை பிரித்தான். இது வந்து நீங்கள். அப்போ நீங்கள், ஒப்பு, ஏதுன்னு சொன்னோம்ல, பிரிக்கிறதுனாலே நீங்கள் தானே. அப்போ 5ஆம் வேற்றுமை உருவு. எவ்வளோ சூப்பர் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஓல்டு புக்கில், தரமான எக்ஸாம்பிளில். கண்ணாவா கிளியே பேசு, இது விழி வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். பாருங்கள், வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் இதை கொண்டு பயனலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை தான். அதான் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம். பெயர் சொல்லை கருத்தாவாக மாற்றுறது. நான் சொன்னேன், கருவி கருத்தான் வந்தாலும் என்னது? 3ஆம் வேற்றுமை. கிழமை பொருள் போடு, கிழமைனால என்னது? கிழமை உரிமைனாலே 6ஆம் வேற்றுமை. ராமனுக்கு தம்பி இலக்குவன். தம்பினா என்னது? தம்பிங்கிறது ஒரு முறை, அப்போ முறையை குறிக்கிறது. இப்படி நம்ம இப்படி படித்தா தான் நமக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா புரியும். ரைட்டா? அதுக்கு கீழே இதுவும் அப்படி தான். இப்போ கண்ணன் வந்தான், வினை பயனிலை. ஆமாம், கண்ணன் வந்தான், வினை பயனிலை, வினை முற்று தான் அது. அவன் கண்ணன், இது ஒரு பெயர் பயனிலை. அவன் யார், இது வினா பயனிலை. இதெல்லாம் முதல் வேற்றுமை தான், முதல் வேற்றுமை. இப்போ பாருங்கள், ஆளான் ஓடு ஓடு உடன், தாயோடு மகள் வந்தால், தந்தையோடு தாய் வந்தால். ரைட்டா? இப்போ பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம். தாயோடு மகள் வந்தாலுக்கு ஒத்த கொம்பு வருமா, ரெட்டை கொம்பு வருமா? தந்தைக்கு பாருங்கள் ரெட்டை கொம்பு இருக்கும், தாய்க்கு ஒத்த கொம்பு இருக்கும். ஏன்னா தாய்ங்கிறவங்க பெரியவங்க, மகள் சின்னவங்க. அப்போ தாயோடு மகள் வந்தால், தந்தையோடு தாய் வந்தால், தந்தையும் தாயும் சமமானவங்க, தந்தையும் தாயும் சமமானவங்க, ரெட்டை கொம்பு இருக்குது. ஸோ இப்படிலாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. புரியுது உங்களுக்கு? அடுத்து தந்தையுடன் தம்பியும் வந்தான், உடன். அப்போ ஐயால் இது வருங்க, ஆளான் ஓடு ஓடு உடன். நான் அதுக்கு தான் உடன் உடன் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன் சார் நியூ புக்கில் உடனுங்கிற வார்த்தை இல்லை, ஏன் சார் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு கேட்டிங்கல்ல, இதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த பாருங்கள், ஆளான் ஓடு ஓடு உடன், இது வந்து சமச்சீர் புக்கில் இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு இது சொல்லி சொல்லி இப்போ உங்களுக்கு மைண்டில் ஏறிச்சா? இப்போ புரியுதா? கம்பைன் பண்ணி படிக்கிறதுக்கான அந்த வித்தியாசம் புரியுதா? 7ஆம் வேற்றுமை தொகை பாருங்கள், கண் உள் மேல் கீழ். அப்போ எப்படி வந்தாலும் அடிச்சிடலாம். வீட்டின் கண் குழந்தை விளையாடுகிறது, பெட்டிக்குள் பணம் இருக்கிறது, கூரையின் மேல் கட்டிலின் கீழ், முடிஞ்சு வச்சு.
கந்தா வா வெளி வேற்றுமை. ரொம்ப ஈஸி தான். நம்ம 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 அதை பார்க்குற ஒரு விஷயந்தான். ரைட். இதில் பாருங்கள், வேற்றுமை உருபெயர்க்கும் பொழுது திரியும் பெயர்கள். தன்மை பெயர், இப்போ தன்மை முன்னிலை படற்கைன்னு 3 இருக்குங்க. தன்மைனா யான் ப்ளஸ் ஐ என்னவா வரும்? எண்ணெய். இந்த ஐயாளுக்கு இன்னது கண் வந்து யான் வரும்போது ஏ, நல்லா தெரிஞ்சுக்காங்க. யா அப்படிங்கிற வார்த்தை வந்தால் ஏ. ஏன்னா யான் ப்ளஸ் யா ப்ளஸ் ஐ எண்ணெய். ஏன்னா தன்மைனாலே எண்ணெய் தானே குறிக்கணும், ஏ அப்படிங்கிறது வரும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ரைட்டா? யான்னா ஏ. அப்போ அடுத்து யாம் அப்படின்னா எம். யான்னா என், யான்னா எண்ணு, யாம்னா எம்மு, அவ்வளோதானே. ரைட். தன்மை பெயர். அப்போ முன்னிலை பெயர்னா நீ அப்படிங்கிறது எப்படி குறிக்கணும்னா ஊ. நீ அப்படிங்கிறது உன்னை, உன்னால், உனக்கு அப்படின்னு வருது. அந்த இடத்துல நீங்கிறது நின்னை, நின்னால், உனக்கு. இப்போ நின்னால் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் யார்ட்டையா போய். எப்படி? நின்னால் ஜெயித்தேன். அதனோட நின்னால் ஜெயித்தேன், உன்னால் ஜெயிச்சேங்கிறதாண்ட நின்னால் ஜெயிச்சேன்னு சொன்னேன். ஓ அப்படி சொல்கிறியா? சரி சரி. அப்படி அந்த மாதிரி நின்னால் அப்படிங்கிறது உன்னாலுங்கிறது ஒன்று தான். முன்னிலை பெயர்கள். ரைட்டா? அதே மாதிரி படற்கை பெயர்கள். தான் அப்படிங்கிறது தன்னை, தன்னால், தனக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுமா, இதை வந்து இதை வந்து இந்த இந்த இது நம்ம குழப்பமாயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதை தன்னை அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுருவீங்கன்னா, இதை நினச்சிருவீங்க, தன்மை பெயர் நினச்சிருவீங்க. இப்போ என்னால், எண்ணெய்ங்கிறதுக்கும் தன்னைங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரைட்டா? எண்ணெய் அப்படின்னா ஓகே தன்மை பெயர். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா இதை தன்னை அப்படிங்கிறதும் நீங்கள் தன்மைன்னு நினச்சிருவீங்க. அப்படி கிடையாது. தன்னை, தன்னால், தனக்கு, தன்னின், தனதுனா படற்கை பெயர். என்னது? படற்கை பெயர். பார்த்துக்கணும். தான் ப்ளஸ் ஐ தான் தன்னை. அதனால தான் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு தான் அதை சொன்னோம். ஏன்னா நிறைய பேர் புதுசாக கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை அப்படிங்கிறது ஓகே தன்மை பெயர் அப்படின்னு நினச்சிடுவாங்க. அது கிடையாது, படற்கை பெயர். ஓகேவாப்பா? ரைட். 30 நிமிஷம் சொன்னேன், முடிய போகுது. அவ்வளோதான். இன்னும் 3 நிமிஷத்தில் இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு முடிச்சிட போகிறோம். முதல் வேற்றுமை தாமரை பாடினார். அவ்வளோதான். எப்பயும் போல் ஆதவன் எழுதினான். இளமதி என் மகள். கலையரசி என்பவள் யார்? அதே எக்ஸாம்பிளை ஃபுல்லாக டைப் அடித்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுக்குறேன், அப்போ தெரியும். இரண்டாம் வேற்றுமை அதே தான். இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் உங்களுக்கு நீத்தல்னா என்ன, ஒத்தல்னா என்ன. எழிலன் காளையை போன்றவன், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எழிலன் காளையை போல் இருக்கக்கூடாதா? கயல்வெளி குயிலை போல் பாடக்கூடாதா? அதான் ஒத்தல் தான். அது ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ரைட்டாப்பா? மூன்றாம் வேற்றுமை பாருங்கள். மூன்றாம் வேற்றுமை ஆளான் ஓடு ஓடு உடன், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கருவி பொருள் கருத்தா பொருள், இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. கருவி பொருள் கருத்தா பொருள். கருவினா பேனாவால் எழுதினான், எழுதுவதற்கு பேனா கருவியாக இருந்தது, அதனால் கருவி பொருள். கருத்தா பொருள்னால் பாருங்கள், செல்வந்தரால் வீடு கட்டப்பட்டது, செல்வந்தரால் வீடு கட்டப்பட்டது, இது கருத்தா பொருள். ரைட்டா? உங்களுக்கு இதில் இயற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது இயற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தானா வீட்டை கட்டி முடித்தார், ஓனர் வந்து கட்டி முடித்தார்னா ஓனராக கட்டிருப்பார், கொத்தனார் தானே கட்டிருப்பார். ஸோ அந்த மாதிரி. ரைட். உடன் நிகழ்ச்சி பொருதுனா கடிதத்தோடு பணமும் வந்தது. அதான் ஐயாளுக்கு இன்னது கண்ணில் ஆளான் ஓடு ஓடு உடன். இந்த உடன்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் ஷார்ட்கட் வச்சா மட்டும்தான் கொண்டு உடன் உங்களுக்கு யாவுமே வரும். நான்காம் வேற்றுமைனா யார் ஷார்ட்கட்டு? சிஎம் ஷார்ட்கட்டு. சிஎம் ஷார்ட்கட்டு. ஓகேவாப்பா? பாருங்கள், தங்கைன்னு வந்தால் முறை. பாடுபட்டனர், அதன் பொருட்டு பாடுபட்டனர். தயிருக்கு பால் வாங்கினான், அதுவாதல். தயிருக்கு பால் தானே வாங்கணும், அதுவாதல். ரைட்டாப்பா? ஸோ ஓகே. ஆக அதன் பொருட்டு. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீணை வாசிப்பதில் வல்லவன் ஏது? உடையன் வந்தால் ஆறாம் வேற்றுமை தொகை. புரிஞ்சிச்சப்போ? உடையன் வந்தால் என்னது? ஆறாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை தானே இல்லும் வரும். வீட்டில் சோலை உள்ளது, இது இடப்பொருளில் வந்துள்ளது, அப்போ இது ஏழாம் வேற்றுமை தொகை. ஒப்பு ஏது நீங்கள் வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமை தொகை. புரிஞ்சிருச்சா? ஒரு விஷயத்தை 10 முறை சொல்லிகிட்டே வந்தால் அது எல்லாமே புரியும், கண்டிப்பாக புரியும். அவ்வளோதான். ஸோ ஓல்டு புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸையும் உங்களுக்கு ஒரு விட பார்த்துட்டா வேலை முடிஞ்சிடும். நான் சொன்னேன் கரெக்டாக 30 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் வந்து அந்த இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை அடிக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை நல்லா பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ டு ஆல். நீங்கள் தயவுசெய்து மறந்துடாதீங்க, முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை,
இரண்டாம் வேற்றுமைக்கு என்னது விக்ரம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். மூன்றாம் வேற்றுமைக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஓட்டப்பந்தயம் சொல்லியிருக்கேன். நான்காம் வேற்றுமைக்கு சிஎம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஐந்தாம் வேற்றுமைக்கு சீனா ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஆறாம் வேற்றுமைக்கு 6 தான் ஷார்ட்கட்டு. ஏழாம் வேற்றுமைக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கண் உள் மேல் கண், நம்ம கண்ணு தான், டைரெக்டாக கண்ணு தான், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எட்டாம் வேற்றுமை வெளி வேற்றுமை, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா புரிஞ்சா இல்லையான்னு சொல்லுங்கள். மீண்டும் 100 முறை கூட நடத்த தயார், 100 முறை நடத்த தயார், உங்களுக்கு நல்லா புரிஞ்சால் மட்டும்தான். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா.